ஐ கேஸ் போன வீடியோவில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகும் போது கூட்ஸோட ப்ரைஸ் அதிகமாகும், எல்லா பொருளோட விலையும் கூடும். அது எதனால நம்ம க்ரூட் ஆயிலேருந்து என்னென்ன பொருள்லாம் தயாரிக்கிறோன்றதை போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. எல்பிஜி கிரைசிஸ் பற்றியும் போன தடவை பேசியிருந்தோம். இந்த தடவை நம்மளோட கணிப்பு நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகும் போது கோல்டு ப்ரைஸ் குறையுது அப்படின்னு என்னோட கணிப்பு. அது ஏன்றத வேல்யூபிளான ரீசன்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன்னா ஒரு 2-3 வருஷமாக எல்லா நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ்னு ஒரு பேங்க் இருக்குது. அது மாதிரி நிறையா கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்கும் ரிசர்வ் டாலர்லேருந்து கோல்டுக்காக மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமானனால அவங்க $65 இந்த ஒரு பீப்பாயோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ $105 போயிட்டு இன்னும் கூடவும் வாய்ப்பு இருக்குது. இந்த போர்னால முன்னாடி டாலராக வச்சுருந்தாங்க, அதை கோல்டாக மாற்றினாங்க. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் காசா போர், உக்ரைன் வார், இதனால ரஷ்யா வார், இதனால அவங்க ரிசர்வை டாலராக இருந்ததை கோல்டாக மாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஈரான் நம்ம இஸ்ரேல் அமெரிக்கா வார்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப பீக்குக்கு போயிடுச்சு. ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். அதுவும் இல்லாமல் அரபிக் கண்ட்ரிஸ் நம்ம லைக் துபாய், கத்தார், குவைத்து எல்லா நாட்டையும் ஈரான் தாக்குதல் நடத்துறதுனால அவங்க க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கு போகும்போது அவங்களோட ரிசர்வ் கண்டிப்பாக வேர்ல்டு டிரான்சாக்ஷன் கரன்சி US டாலர்னால அவங்களோட ரிசர்வ் கோல்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க டாலராக மாற்றிக்கிறாங்க. மாற்றும் போது தான் அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். அதனால அவங்க மாற்றுறனால தான் கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது நார்மலாக எல்லா நாளும் நடக்காது. இந்த போர் எவ்வளோ நாளைக்கு நடக்குதோ, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ நாள் மட்டும்தான் கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சே இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கத்துக்கு மாற கூடுன்றாங்க. அதாவது முன்னாடி என்ன கருத்து கணிப்பு சொல்கிறாங்கன்னா 10 கிராம், அதாவது ஒரு சவரன் கோல்டு 2 லட்சம் வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்கிறதா நிறையா கருத்து கணிப்பாளர்கள், பொருளியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. என்னோட கணிப்பு என்னன்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற வரைக்கும் இந்த கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அதனால வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இல்லை இந்த டயத்தில் விற்கிறவங்க யோசிக்கணும். விற்க வேணாம். இந்த இடத்துல குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் இது கண்டினியூஸாக குறையாது. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விற்கிறவங்க கொஞ்சம் யோசித்து விற்றுருங்க. வாங்குறவங்க இப்போ வாங்குறது நல்ல டைம், அதனால் வாங்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க வாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது இந்த டயத்தில் வேவரிங்காக இருந்தாலும் பின்னாடி கூடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கோல்டு வாங்குறது எப்போவுமே சேஃப் தான். அதனால இந்த வேவரிங்கை பார்க்காம நீங்கள் இப்போதைக்கு வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் இந்த போர் எவ்வளோ நாள் போதோ அதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் கோல்டோட ப்ரைஸ் பீக்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒவ்வொரு பீக்கும் இதுதான் பீக்குன்னு நம்ம நினைக்கும் போது அதை விட அதிகமாக போயிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக அடுத்த பீக்குக்கு போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கோல்டோட நீடு நிறையா நாட்டுக்கு தேவையாக இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்.